எங்கள் அம்மா கிட்ட நாங்கள் பேக்கரியில் கப் கேக் வாங்கி தர சொல்லி கேட்டிருந்தோம். எங்கள் அம்மா இல்லை, நான் கடையெல்லாம் வாங்கி தர மாட்டேன், வீட்டிலே புசு புசுன்னு சாஃப்டாக கேக் செஞ்சு தரேன்னு சொன்னாங்க, ஹெல்த்தியாக. வாங்க அந்த கேக் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். என் பசங்க கேட்ட கேக்கு வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். நான் இப்போ கேக் செய்கிறதுக்காக 125 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த சர்க்கரையை ஃபஸ்ட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நாம் இப்போது சர்க்கரையை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இது கூடவே 3 முட்டையை உடச்சி ஊற்றி எடுத்துக்கலாம். நான் இப்போ 3 முட்டை எடுத்துக்கிறேன். அந்த 3 முட்டையும் இந்த அரைச்ச சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நாம் திரும்பவும் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரைச்சதை எடுத்து இந்த பவுலில் சேர்த்துக்கிறேன். பவுலில் சேர்த்தாச்சு. இப்போ அதுக்கப்புறம் அது கூடவே 200 கிராம் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம கேக்குக்கு எப்பவுமே ஒரே சைடு தான் இந்த ஸ்போக் வச்சு மிக்ஸ் பண்ணணும். ஆப்போசிட் சைடு வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. நான் ஒரே சைடாகவே எல்லா மாவுமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 கப் அளவு நான் பாக்கெட் பால் தான் சேர்த்துக்கிறேன். பால் கூடவே 1/4 கப்பு அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் வந்து கோல்டு வின்னர் தான் சேர்க்குறேன். இதில் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்க்கணும். நம்ம கடலை எண்ணெய் எதையுமே சேர்க்கக்கூடாது. ஏன்னா கடலை எண்ணெய் சேர்த்தா அதுவே ஸ்மெல்லாக இருக்கும். அதனால் நம்ம கோல்டு வின்னர், சன்ஃப்ளவர் அந்த மாதிரி ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நான் திரும்ப அதே பக்கத்துலேயே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நான் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக கேக்குக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் இந்த சில்வர் கப்பு எங்கள் வீட்டில் குட்டி குட்டியாக இருந்தது, அஞ்சரை பெட்டியில் இருந்தது தான். நான் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணுன்னா பேப்பர் கப்பு கூட, டீ கப்பு குட்டி குட்டியாக கடையில் வாங்கிக்கோங்க. நான் அந்த அஞ்சரை கப்போட குட்டி குட்டி பாக்ஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பட்டர் தேய்ச்சிக்கிறேன். இந்த மாதிரி பட்டர் எல்லாத்துலேயுமே ஈவனாக தேய்ச்சிக்கிறேன். பாருங்கள், நான் இப்போ எல்லாத்துலேயுமே பட்டர் தேய்ச்சிட்டேன். இப்போ இது நான் எல்லாத்துலேயும் கொஞ்சமாக மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து சுற்றி தள்ளி விட்டுக்கோங்க. நாம் இப்போ எல்லாத்துலேயுமே மைதா மாவு ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. நாம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு கப்புலேயும் 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் எல்லா பவுல்லையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சு குக்கரில் அடியில் உப்பு சேர்த்துருக்கேன். கல் உப்பு தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் சால்ட்டு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கர் கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டு வச்சுக்கிறேன்.
பாருங்கள், நான் இப்போ குக்கரில் அடியில் உப்பு சேர்த்து ஒரு ஸ்டாண்டை வச்சு ஒரு தட்டு ஒன்று வச்சு நான் ஆட் பண்ணியிருந்த 5 பவுலையும் எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டேன். இப்போது நான் குக்கரோட மூடியோட விசிலை கட்டிட்டு அந்த மூடியை க்ளோஸ் பண்ணி 20 to 25 நிமிஷம் நான் இந்த கேக்கை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இப்போ நான் வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எல்லாமே ஓரளவுக்கு மாவு உப்பி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் மேலே சேர்த்துக்கிறேன். நாம் குக்கரில் வச்சு 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நாம் குக்கரை திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா புசு புசுன்னு கேக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் இந்த வடை குத்துற கம்பியை வச்சு கேக்கு வெந்திருக்கா என்னன்றதை குத்தி பார்த்துடலாம். இந்த மாதிரி குத்தி பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்பியில் ஒட்டாமல் வரணும் மாவு. அப்படி வந்ததுன்னா கேக் வெந்துருச்சு அப்படின்ற அர்த்தம். பாருங்கள், கொஞ்சம் கூட மாவு ஒட்டலை. நமக்கு சூப்பராக கேக் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் சூப்பராக கேக் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நாம் இதை எடுத்துடலாம். கத்தியாலேயோ இல்லை ஸ்பூனை வச்சு நம்ம சுற்றி இந்த மாதிரி பேத்துட்டு பாருங்கள், நல்லா சூப்பராக சாஃப்டாக புசு புசுன்னு சூப்பராக கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் கத்தி வச்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக புசு புசுன்னு இருக்குன்னு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.